இந்த வீடியோவில் கூறப்படும் கருத்துக்கள் அனைத்தும் ரெட்ரோ திரைப்படத்தில் கூறியுள்ள வசனங்கள் மற்றும் கதாபாத்திரங்களின் செயல்கள் போன்றவை பற்றிய ரைமிங் நரேஷன் மட்டுமே தவிர யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எழுதப்பட்டதல்ல. இந்த வீடியோ முழுவதும் சிரிக்க மட்டுமே, சிரிப்பு வரலன்னா நான் பொறுப்புல. ஓப்பன் பண்ணா 2000 வித்துட்டாங்க, ஆளுங்கெல்லாம் செத்துட்டாங்க, சாஞ்சுக்கினே படுத்துன்னு போயிட்டான், சரக்கெல்லாம் எடுத்துன்னு போயிட்டான். என்னங்க புணுக்கு போன காலை பாத்தியா, புள்ள வயிற்றுல வேலை பாத்தியா, 4 கிலோ இழப்போம், நம்மளே எவனை வளர்ப்போம். தம்பி வயிற்றுல போனா சரிடா, வாயை திறந்து சிரிடா. என்னங்க பக்கத்து வீட்டு மேரி பையன் பேரு பாரி, அட சரி கேப்ப கிழங்கு கரைக்க சொல்லு, கெக்க பக்கன்னு சிரிக்க சொல்லு. ஊசா கடிச்சமாவன் புள்ளையாடிவன். தம்பி ஊசி பட்டாசு வெடிக்காது, உங்க ஒப்பனுக்கு உன்னை பிடிக்காது, நானே சீயக்காயை வித்துருவேன், செத்த நேரத்துல செத்துருவேன். ஒட்டகனா அனிமலு, ஓயாம சிரிடா இனிமலு. டேய் 10 மைல் ஓடுறா, பாரி அப்பன போடுறா. ஏசி கோச்சில படுங்கடா, என்ன தாண்டி தொடுங்கடா. அட மகனே, நிஜாம் பாக்க தொட்டு நீ தாண்டா என் பிளட் சூப்பர். இஎம்ஐ அடைச்சிருக்கலாம், இங்கேயே படத்தை முடிச்சிருக்கலாம். இல்ல அரிசி பருப்பை ஊட்டுவேன், ஆப்பிரிக்காவை காட்டுவேன்னு தங்க மீனை தேடினாங்க. இங்க 4 பேர் தம்மடிக்க ஓடினாங்க. ஏன்டா டே தொடச்ச துணி ஸ்டவ்வுதடா, தொண்டை லைட்டா கவுதடா. மாமியார் துணியை தைச்சுக்கலாமா, மங்களம் சார் பெருசா ஏதோ ஆரம்பிக்கிறாரு பிச்சுக்கலாமான்னு பார்த்தா தப்பிச்சு போக தோணல, தங்க மீனை காணல. எடா ஈரச்சட்டில மண்ணு இல்ல, இனி உங்களுக்கு எனக்கு ஒண்ணு இல்ல, 1/4 மணி நேரம் நின்று போங்க, கண்ணான சோறு தின்னுட்டு போங்க. பாரி என்னடா உப்மால சோடா, உன்னையே மயக்கினது எவடா. ஒண்ணு இல்லப்பா, ஐஸ்கிரீம் கவரனாக்கு அவ பேரு இருக்கு. முட்டுச்சந்து காவால வந்துச்சு, எல்லாம் அந்த மூத்திர மேஞ்ச நாயால வந்துச்சு. மகனே என்னடா உனக்கு தயிர் சோற திங்க வச்சிருக்க, தங்க மீனை எங்க வச்சிருக்க? நைனா ஆட்டுக்கறி மெல்றக்கு இல்ல, அதெல்லாம் சொல்றக்கு இல்ல. இருறா காலுன்னு கத்தி போடுறேன், உன் காதலிய குத்தி போடுறேன். நைனா வாசல்ல படுப்பேன், உன் வலது கையே எடுப்பேன். பாரி ஊட்டு நாய் செவலதான், உனக்கு எனக்கும் அவ்வளவுதான். அட மலக்குறங்க எல்லாருமே தட்டுனா இப்ப யாருக்காக வெட்டுன? இல்ல 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 8க்கு அப்புறம் 10 வராது, எனக்கு உனக்கும் ஒத்து வராது. புடிச்சு ஜெயில போடுங்க சார். அவனை அக்கடானு படுப்பானா, அப்பங்கையே எடுப்பானா. தம்பி சொர்ணாக்கா கொண்டா சோக்கா போறிய சண்டை, நாளைக்கு தான்ப்பா ஞாயிறு, நான் சொல்ற இடத்துக்கு போயிரு. பாரி அங்கிட்டு போனா வர்க்காலாம், அவன் அந்தமான்ல இருக்காளாம். ஆடா அவளை எல்லாம் விடுங்க சார். 600 ரூபாய் டிக்கெட் வாங்கி அக்கடானு படுத்து கிடக்கிற ஆடியன்ஸையும் கொஞ்சம் நினைங்க சார். அடுத்து என்ன, வான்கோழியை பறக்க வைக்கிறான், வந்தவங்களை சிரிக்க வைக்கிறான்னு இஷ்டத்துக்கு புடலங்க அரைக்கிறான்றான், பொண்டாட்டி சமைக்கிறான்றான். டாக்டர் எகுத்த வீட்டு அக்காண்டு இருக்காங்க, ஏற்கனவே வாழ்க்கையே வெறுத்து போய் உட்காந்து இருக்காங்க. இப்படி எல்லாம் பண்ணா 7 பேர் கிடப்பாங்க, எச்சி தட்டிலே அடிப்பாங்க. ஓகே என் அசிஸ்டன்ட் சொல்லுவான் ஜோக்கே. ருக்கு வேணாம் பாரி, உள்ளூர் சீரியஸ் பார்த்துட்டேன், உன் ஜோக்கையெல்லாம் நான் கேட்டுட்டேன், ஈரத்தலையை சுரிஞ்சுக்கிட்டேன், இன்னும் நீ திருந்தலான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு. அநியாயத்தை கண்டா பொங்குறது, 6 இட்லி திங்கிறதுன்னு தேங்காய் உடச்சு மந்திரிக்கல, தேட்டர்ல தூங்கின ஒரு பையனை எந்திரிக்கல. அடுத்து என்ன ஆத்திரம் வருது, ஏன் தான் அடிமை மக்களை ஆள்றதே நான் தானு வந்தான் ஒருத்தன். பாரி பாய போட்டு தூங்கி இருக்கேன், உன்னை நான் 10 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்கேன், ஆம்னி பஸ்ல துண்டு போடு, அங்க வந்து சண்டை போடு. பாரி பால் கொல்கட்டுனா சும்மா தானா, அவன் சொல்றதெல்லாம் உண்மைதானான்னு கருமும். இவ சேர்றதுக்காக பிரியறாளா இல்ல பிரியறதுக்காகவே சேர்றாளான்னு தெரியல. இங்க அண்ணன் உளுந்த வடையனாக்கு விட்டு போயிட்டாருக்குன்னு கொழுந்து வெத்தலை தரட்டா, அட கோனாரு கடை போட்டான்னு பாக்குறவனையெல்லாம் அடிக்க பாட்டம், பாக்குறவன் முத கொண்டு துடிக்க. சாமி 7 பேர் சைவமே, எங்களை காக்க வந்த தெய்வமே. என்னடா சொல்றீங்க? ஆமையா, வாந்தி பேதி உள்ளவருக்கும் வயிற்றுல வேலோட ஒரு புள்ள பிறக்கும், அது உள்ளவனை நான் பார்த்து அதான் உங்களை காப்பாத்தும்னா. செல்ல கண்ணு மகனா நானு. ஆமா சாமி, அப்பா 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 4 வீட்டுல கத்திட்டனே, நம்ம ஆளுங்கன்னு கூட பார்க்காம நங்கனக்கடி குத்திட்டனே. பரவாயில்லப்பா, ஆத்தாடி கத்தினியப்பா, அப்பான்னு கூட பார்க்காம அந்த இடத்துலயே குத்தினியப்பா. சாரிப்பா, பிளண்டர் மிஸ்டேக் ஆகி போச்சு. டே கஞ்சா குடிக்கி ஈரத்தலையில கொண்ட போடுறேன், இன்னைக்கு இவங்களோட நான் சண்டை போடுறேன்னு. அனைவரையும் அடிச்சு விடுதலையும் கிடைச்சு, தாத்தனுக்கு பேரன் தங்க மீனை பாருன்னு ஆர்டிஸ்ட் எல்லாம் சிரிக்க, ஆடியன்ஸ் எல்லாம் முறைக்க, அம்புட்டு தான் முடிஞ்சிடும். அம்பி பொழைச்சு போடாத அம்பின்னு படத்தை முடிக்க எண்டு கார்டு கொடுக்க. ஓவரால் ஸ்டன்னிங்கா இருந்துச்சு விஷுவல்ஸ். பூஜா ஹெக்டே கெரியர்ல ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு படம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ரெட்ரோ ஒரு சில இடங்கள்ல ட்ரை, பட் சூர்யா சாரோட முந்தைய படத்துக்கு இது எவ்வளவோ ஒரு நல்ல ட்ரை அப்படின்னே வந்து சொல்லலாம். கார்த்திக் மாம்ஸ் ஹானஸ்ட்லி சேயிங் இது சூர்யா சாரை வச்சு எடுத்த ட்ரிபிள் எக்ஸ் மாதிரி தான் இருந்தது. ஸோ தட்ஸ் இட் ஃபார் ரெட்ரோ. நீங்க எங்கேயாவது அந்த பர்சனலா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா இட்ஸ் மீ ஆர்ஜே ஹரி அப்படின்ற இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்விட்டர்லயும் அதே தான். கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.